தலைப்பு செய்திகள். பொங்குதமிழ் நினைவு நிகழ்வு இன்று யாழ் பல்கலையில். முழு நாடுமே ஒன்றாக என்னும் செயற்பாடு யாழில் உத்தியோகபூர்வமாக ஆரம்பம். பல்கலை மாணவர்கள் மீது தாக்குதல். வல்வெட்டித்துறை கடற்கரையில் மாபெரும் பட்டத் திருவிழா. ஓய்வு பெற்ற இராணுவ தளபதி அதிரடியாக கைது. விரிவான செய்திகள். ஈழத்தமிழர் போராட்டத்தின் நியாயங்களை உலக அரங்கில் முன்வைக்கும் நோக்கில் ஆரம்பிக்கப்பட்ட பொங்கு தமிழ் நிகழ்வின் நினைவு நேற்று யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் அனுஷ்டிக்கப்பட்டது. யாழ் பல்கலைக்கழக மாணவர்களால் இந்த நிகழ்வு 2001ஆம் ஆண்டின் முதன்முறையாக நிகழ்த்தப்பட்டது. அதன்போது தமிழ் தேசியம், தன்னாட்சி உரிமை, மரபுவழி தாயகம் போன்ற 3 வேண்டுகோள்கள் முன்வைக்கப்பட்டன. அந்த வகையில் இந்த பொங்கு தமிழ் நிகழ்வானது வருடா வருடம் அனுஷ்டிக்கப்படுவது வழமை. அதன்படி நேற்று நண்பகல் 12 மணியளவில் யாழ் பல்கலைக்கழக பொங்கு தமிழ் தூபியில் பொங்கு தமிழ் நிகழ்வை அனுஷ்டிக்க அனைத்து மாணவர்களும் பொதுமக்களும் உணர்வோடு அணிதிரள வேண்டுமென்று யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அழைப்பு விடுத்திருந்தது. இலங்கையின் தேசிய பேரழிவாக மாறியுள்ள நச்சு போதைப் பொருட்களிலிருந்து எமது சமூகத்தை விடுவிக்கும் நோக்கத்துடன் அரசால் முன்னெடுக்கப்படும் முழு நாடுமே ஒன்றாக எனும் தேசிய செயற்பாடு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நேற்று யாழ்ப்பாணத்தில் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அகன்று செல் என்ற தொனிப்பொருளில் யாழ் கொக்குவில் தொழில்நுட்ப கல்லூரி மைதானத்தில் பிற்பகல் 2 மணிக்கு நடைபெற்ற இம்மாபெரும் மக்கள் பேரணியில் ஜனாதிபதி அமைச்சர்களுடன் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகமும் கலந்து கொண்டார். யாழ் வேம்படி மகளிர் உயர்தர பாடசாலை மாணவிகளின் வரவேற்பு நடனத்துடன் ஆரம்பமான இந்நிகழ்வில் யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர் பிரதீபன் வரவேற்புரையை நிகழ்த்தினார். அதனைத் தொடர்ந்து கோப்பாய் ஆசிரியர் பயிற்சி கலாசாலை அதிபர் உரையாற்றினார். போதை ஒழிப்பு நடவடிக்கைகள் மிக சிறப்பான செயற்பாடுகளை வெளிப்படுத்திய போலீஸ் உத்தியோகத்தர்களை பாராட்டி ஜனாதிபதி கௌரவிப்புகளை வழங்கி வைத்தார். நிகழ்வின் மிக முக்கிய அம்சமாக போதைப் பொருட்களிலிருந்து விலகி இருப்போம் எனவும் சமூகத்தை பாதுகாப்போம் எனவும் உறுதியளிக்கும் சத்திய பிரமாணம் ஜனாதிபதி முன்னிலையில் ஆயிரக்கணக்கான மக்களால் மேற்கொள்ளப்பட்டது. இந்நிகழ்வில் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால, யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரஜீவன், இளங்குமரன், பவானந்த ராஜா ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் யாழ் மாவட்ட செயலாளர், மாவட்ட செயலக அதிகாரிகள், திணைக்கள தலைவர்கள், பெருந்திரளான பொதுமக்கள், பாடசாலை மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். பேராதனை பல்கலைக்கழக மாணவர்கள் குழு ஒன்றின் மீது தாக்குதல் மேற்கொண்ட சம்பவம் தொடர்பில் 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர்கள் 30 மற்றும் 31 வயதுடையவர்கள் எனவும் அஸ்கிரிய, கொத்தொட்டுவ மற்றும் கண்டி பிரதேசங்களை சேர்ந்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களில் 3 சந்தேக நபர்கள் கிரிபத் கும்புர பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மற்றைய நபர் பேராதனை போலீஸ் நிலையத்தில் சரணடைந்த பின்னர் கைது செய்யப்பட்டுள்ளார். தாக்குதலுக்கு உள்ளான மாணவர்கள் வெளிகிரிய பிரதேசத்தில் உள்ள ஓடையொன்றில் நீராட சென்றிருந்த வேளையில் அவ்விடத்தில் மது அருந்து கொண்டிருந்த குழுவொன்றுடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போதே இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. தாக்குதலுக்கு உள்ளான 4 மாணவர்கள் தற்போது பேராதனை வைத்தியசாலையில் தங்கி சிகிச்சை பெற்று வருகின்றனர். சந்தேக நபர்கள் நேற்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் எதிர்வரும் 29ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் வல்வை விக்னேஸ்வரா சனசமூக நிலையமும் வல்வை உதயசூரியன் விளையாட்டுக் கழகமும் இணைந்து நடத்திய பட்டத் திருவிழா வல்வெட்டித்துறை கடற்கரையில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் விருந்தினராக இந்திய துணை தூதுவர் சாய் முரளி, வல்வெட்டித்துறை நகரசபை தவிசாளர் MK சிவாஜிலிங்கம், யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா ஆகியோர் கலந்து கொண்டனர். மினுவாங்கொடை மிரிஸ்வத்த பகுதியில் T56 மெகசின்கள் 18 மற்றும் தோட்டாக்கள் 25களுடன் ஒருவர் மாகாண வழக்கு குற்றப்பிரிவால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஓய்வு பெற்ற இலங்கை இராணுவ கேப்டனே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினரால் குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
ஈரானில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளதன் காரணமாக அங்கு போராட்டங்கள் வெடித்துள்ளன. போராட்டங்களை ஈரான் அரசு கடுமையாக முடக்க நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றது. இதனால் போராட்டக்காரர்களுக்கும் ஈரான் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கும் இடையே மோதல்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த போராட்டத்தில் 2000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு கொல்லப்பட்டால் அவர்களுக்கு உதவுவதற்காக அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதனால் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் போர் நடக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் மத்திய கிழக்கு பகுதி மற்றும் மேற்கு ஆசியாவில் போர் பதற்றம் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் ரஷ்ய அதிபர் புட்டின், இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு, ஈரான் அதிபர் பெசாஸ்கியான் ஆகியோரை தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். ஸ்திரத்தன்மை மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றை இந்த பிராந்தியங்களில் டிப்ளமேட்டிக் மூலமாக உறுதிப்படுத்துவது, இது தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு தாங்கள் மத்தியஸ்தம் செய்ய தயாராக இருப்பதாகவும் விருப்பம் தெரிவித்துள்ளார். ஈரானை சுற்றியும் ஒட்டுமொத்த பிராந்தியத்தில் நிலவும் பதற்றங்களை கூடிய விரைவில் தணிப்பதற்கு ஆதரவாக ரஷ்யாவும் ஈரானும் தொடர்ந்து ஒருமித்த நிலைப்பாட்டை எடுத்து வருவதாகவும், மேலும் எழும் பிரச்சினைகளை அரசியல் மற்றும் ராஜதந்திர வழிகள் மூலமாக மட்டுமே தீர்ப்பதற்காக தங்கள் உறுதிப்பாட்டையும் புட்டின் மற்றும் பெசாக்கியன் தங்கள் உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தியதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. காணும் பொங்கலையொட்டி மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் மருத்துவ முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதன்படி சுற்றுலா தலங்கள், கடற்கரைகள், பூங்காக்களுக்கு அருகே 108 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளனர். காணும் பொங்கலையொட்டி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னையை பொறுத்தவரை கடற்கரைகள், உயிரியல் பூங்காக்கள், மாமல்லபுரம், கேளிக்கை பூங்காக்களில் மாவட்ட நிர்வாகங்கள் முன்னேற்பாடுகளை செய்துள்ளன. ஒருபுறம் காவல்துறை சார்பில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மற்றொரு புறம் அவசர கால மருத்துவ உதவிகளுக்கான கட்டமைப்பும் அரசு சார்பில் செய்யப்பட்டுள்ளது. ஆயிரக்கணக்கானோர் செல்லும் இடங்களில் உள்ளாட்சி அமைப்புகளுடன் இணைந்து மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட உள்ளன. சர்க்கரை அளவு, இரத்த அழுத்த அளவு ஆகியவை அங்கு பரிசோதிக்கப்படும். காய்ச்சல், சளி, வயிற்றுப்போக்கு மாத்திரைகள், உப்பு சர்க்கரை கரைசல் உள்ளிட்டவை அந்த மருத்துவ முகாம்களில் கிடைக்கும். இது தொடர்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அதிகாரிகள் கூறியுள்ளதாவது: தமிழகத்தில் EMRI கிரீன் ஹெல்த் சர்வீஸ் நிறுவனம் மூலமாக சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களை பொறுத்தவரை 200க்கும் மேற்பட்ட வாகனங்கள் இயக்கப்படுகின்றன. காணும் பொங்கல் தினத்தில் பொதுமக்கள் கூடும் முக்கிய இடங்களில் 108 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. இதற்காக அவசர கால கட்டுப்பாட்டு மையங்களும் ஆயத்த நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. மற்றொரு புறம் மருத்துவ உதவிகளும் தடையின்றி கிடைக்கும் வகையில் சிறப்பு ஏற்பாடுகள் ஆங்காங்கே செய்யப்பட்டுள்ளன. பாதுகாப்பாகவும் விழிப்புணர்வுடனும் பண்டிகையை மக்கள் கொண்டாட வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். வெனிசுலாவின் எதிர்க்கட்சி தலைவர் மச்சடோ தனக்கு கிடைத்த அமைதிக்கான நோபல் பரிசை அமெரிக்க அதிபர் ட்ரம்பிடம் வழங்கியதாக கூறியிருந்தார். தன்னுடைய நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை அங்கீகரிக்கும் வகையில் தங்களுடைய சந்திப்பின் போது அமைதிக்கான நோபல் பரிசை தான் வழங்கியதாக மரிய கொரினா மச்சடோ தெரிவித்துள்ளார். வெனிசுலா எதிர்க்கட்சி தலைவர் மரிய கொரினா மச்சடோ வியாழக்கிழமை தனது அமைதிக்கான நோபல் பரிசு பதக்கத்தை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கு வழங்கியதாகவும், இது நமது நாட்டின் சுதந்திரத்திற்கான அவருக்கு தனிப்பட்ட அர்ப்பணிப்புக்கான அங்கீகாரம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இருவரும் சந்தித்த பின்னர் செய்தியாளர்கள் முன் பேசிய போது தனது நோபல் பரிசை ட்ரம்புக்கு வழங்கியதாக மெச்சடோ கூறியிருந்தார். ஆனால் கூடுதல் விவரங்களுக்கான கேள்விகளுக்கு அவர் பதிலளிக்கவில்லை. மெச்சடோ வழங்கிய நோபல் பரிசை ட்ரம்ப் பெற்றுக்கொண்டாரா என்பதை வெள்ளை மாளிகை உடனடியாக தெரிவிக்கவில்லை. வரலாற்றில் இன்று 1961 கொங்கோ ஜனநாயக குடியரசின் பிரதமர் பத்திரிசு லுமும்பா இராணுவ புரட்சியின் பின்னர் கைது செய்யப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டார். 1998 ஐக்கிய அமெரிக்க ஜனாதிபதி பில் கிளின்டன் தன்னை வன்கொடுமைக்கு உட்படுத்தியதாக போலா ஜான்ஸ் குற்றம் சாட்டினார். 2007 வடகொரியா அணு ஆயுத சோதனை நடத்தியதை அடுத்து கடிகாரம் நள்ளிரவுக்கு 5 நிமிடங்களுக்கு முன்னதாக மாற்றப்பட்டது. 2010
நைஜீரியாவில் முஸ்லிம் கிறிஸ்தவ குழுக்களுக்கிடையே கலவரம் வெடித்ததில் 200 பேர் வரை உயிரிழந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.